அதாவது காவிரி நீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது, ஆற்று நீர் வீணாக கடலில் சென்று கலக்கிறது என்கிற ஒரு கருத்தியலை கூறுவதுண்டு. இங்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் எனது பாசமிகு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை வரவேற்கிறோம். எனவே இந்த பிரச்சனை என்பது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மீனவர்களை பொறுத்தவரையிலே மீனவர்களுடைய கடலோர பகுதி மிகப்பெரிய அளவிலே இன்று கடலுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் ஆற்று முகத்துவரங்கள் வழியாக கடலுக்கு வந்து சேர வேண்டிய மணல் வந்து சேரவில்லை. ஆற்றினுடைய கடலினுடைய நீரோட்டத்திற்கு ஏற்ப ஆற்று மணலும் வந்து சேர வேண்டும். இங்கே அணைகளை கட்டுவதன் மூலம் முழுவதுமாக மணல் வந்து சேராத காரணத்தினாலே கடலிலே கடலரிப்பு ஏற்படுகிறது. அதே போல மீனுடைய உற்பத்தி என்பது பெரும்பாலான குறிப்பாக இறால் போன்ற மீன் உற்பத்தி என்பது ஆறும் கடலும் கலக்கக்கூடிய பகுதியிலே தான் உருவாகிறது. அப்படியான மீன்கள் உற்பத்தியாக வேண்டும் என்றால் ஆறு கடல்ல வந்து சேர வேண்டும். நீங்க தடுப்பணைகளையும் அணைகளையும் கட்டி நிறுத்தும் பொழுது இப்ப வந்து சேர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா கூவமாகட்டும் அல்லது அடையாறாகட்டும், இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கொசஸ்தரை ஆகட்டும், இங்க எல்லாம் வந்து கலக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சாக்கடை தான் வந்து கலந்துட்டு இருக்கு. ஒரு ஹோல்சேல் சாக்கடையாக இந்த மக்களுக்கு நன்னீரை தந்து கொண்டிருந்த ஆறுகள் எல்லாம் இன்று சாக்கடையாக மாறி இருக்கிறது. காவிரி உட்பட பல ஆறுகள் கடல்ல வந்து சேருவதே இல்லை. இதற்கெல்லாம் காரணம் மணல்களை அள்ளுவதாலும் அணைகளை போடுவதாலும். எனவே இந்த இது வந்திருக்கக்கூடிய கூட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய அண்ணன் சீமானாக இருக்கலாம், அண்ணன் வேலுமுருகனோ அல்லது கிருஷ்ணசாமி அவர்களோ தனியரசோ, நாங்க யாராக இருந்தாலும் இந்த பிரச்சனை இப்ப தமிழ்நாடு ஒரு மேட்டில இருந்து கர்நாடகா ஒரு தாழ்வான பகுதியாக இருந்து காவிரி தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு கர்நாடகா செல்வதாக இருந்திருந்தால் அந்த கர்நாடக மக்களுக்கு அந்த தண்ணி சென்று சேர வேண்டும் என்று நாங்கள் குரல் கொடுத்திருப்போம். இந்த கர்நாடகாவில் நாங்கெல்லாம் இருந்திருந்தா தமிழ்நாட்டு மக்களுக்காக போராடிப்போம். நாங்க வந்து